சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பச்சை மொச்சை கத்திரிக்காய் போட்ட ஒரு காரக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியண்ட் தேவைன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸை உங்களால் பார்க்க முடியும். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் எல்லாமே நான் முன்னாடியே எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன இன்க்ரீடியண்ட் வேணும்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ நான் பச்சை மொச்சையாக ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். கொத்தமல்லி செடியும் கருவேப்பிலையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு கை வெங்காயம், 2 தக்காளியை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ புளி ஒரு சின்ன சைஸு உருண்ட அளவு புளியை ஊற வச்சுருக்கேன். இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டு. தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இவ்வளோ தான் இந்த இன்க்ரீடியண்ட்டு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி பண்ணலான்னு. ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம், அதாவது 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் லேசாக வறுபட்டதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்க்காதீங்க, கசக்க ஆரம்பிச்சிரும். அதனால் இப்போ நம்ம ஒரே ஒரு துண்டு பட்டை வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த பட்டை நல்ல ஃப்ளேவராக இருக்குங்க. போட்டிங்கன்னா நீங்கள் புளிக்குழம்பு மாதிரி இருக்காது, கறிக்குழம்பு மாதிரி இருக்கும். அதுக்காக ஒரே ஒரு துண்டு பட்டை சேர்த்துருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லேசாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு கை அளவுக்கு ஆனியன், சின்ன வெங்காயத்தை நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்தாச்சு. சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் எப்படி இருக்கணும்னா நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கி வரணுங்க. இந்த மாதிரி வதங்கி வரணும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளியை நல்லா பொடிசாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் சீக்கிரம் வேகுங்க. இப்போ அதை அது கூட போட்டு நல்லா வதக்கணும். அது எப்படி வதங்கணும்னா வெங்காயம் தக்காளியும் நல்லா ஜெல்லாயிடணுங்க. தெரியவே கூடாது. அந்த அளவுக்கு நல்லா வெந்து சொதன்னு ஆயிடணும். இந்த அளவுக்கு வேகணுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி தனித்தனியாக தெரியவே இல்லை. இந்த அளவுக்கு ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகா பொடி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகா பொடி இல்லைன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி சேர்த்துக்கோங்க. கூட 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க, கொழப்புக்காகுங்க. தேங்காய் கூட கொஞ்சம் அரைச்சி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா அதை வதக்கி விட்டுட்டு நான் நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் கத்திரிக்காய் கூட முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். நான் வெறும் பச்சை மொச்சையும் கத்திரிக்காய் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் முருங்கைக்காய் இருந்தால் முருங்கைக்காவும் சேர்த்துக்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட கருவாடும் கூட சேர்த்து போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அது அந்த மசாலாவோடு போட்டிங்கன்னா தான் அது நல்லா கத்திரிக்காய் எல்லாம் மசாலாவோடு சேர்ந்து கொஞ்சம் அந்த மசாலா அது கூட ஒட்டும். அதனால தான். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடும். ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலே வதக்குங்க. அந்த 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலே வதக்குனிங்கன்னா தான் அந்த மசாலா ஃபுல்லாக கத்திரிக்காயில் நல்லா உப்பு உரப்பு ஒட்டி வரும். அதுக்காக தான். இல்லாட்டி தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆச்சு, வதக்கி விட்டாச்சு. ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு சைஸு புளி நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் புளிப்பு நிறையா வேணும்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. புளிப்பு லெவலை பார்த்துக்கிட்டு உங்கள் தக்காளி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு புளிப்பு எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு புளிப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அந்த சின்ன சைஸு புளியை கரைச்சி ஊற்றிட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இவ்வளோ திக்காக இருக்கிறதுனால தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அதுக்கு நான் ஆல்ரெடி பச்சை மொச்சையில் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அதனால் இந்த குழம்புக்கு பாதி மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பத்தலைன்னா கடைசி போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா அது வேகணும். அதனால நம்ம இன்னும் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றினா இன்னும் குழப்பு வந்துடும். கடைசி தண்ணி சேர்த்தா அது கூட ஒட்டவே ஒட்டாதுங்க, குழம்பு ருசியே இருக்காது. அதனால் இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். அது வேகிற டைமில் ஒரு மிக்ஸி ஜாரில் நான் தேங்காய் ஒரு கையளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காயில் பின்னாடி அந்த இதை தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். அப்படி போட்டுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை துருவி கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 சின்ன வெங்காயம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் நான். நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்கலை அப்படின்னா இதை கூட சோம்பு சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போ நல்லா அதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது ஒரு 3/4 பதம் வெந்துருச்சு. இது 3/4 பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம பச்சை மொச்சையை வேக வச்சுருக்கேன். அந்த தண்ணியோடையே அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க.
கிளறி விட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் வேக விட முடியாதுங்க. இப்போயே வேக விட்டிங்கன்னா அந்த மசாலாலாம் ஜெல்லாயிரும். அதுக்காக இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா கெட்டியாயிருச்சு பாருங்கள். இப்போ மூடி போட்டு வேக வச்சு அந்த நல்லா வெந்து கெட்டியாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை அது கூட சேர்த்துக்கலாம். நான் தேங்காய், சோம்பு, சீரகம், வெங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்ததை நல்லா அதோடு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் கழுவி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம், ஏன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க. கொதிக்க விட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி திரளாக வந்துடும் தேங்காய். அதுக்காக இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வேக விடுங்க. வேக விட்டோடனே அது பாருங்கள் கலர் சூப்பராக வந்துருச்சுங்க. அந்த தேங்காவோட பச்சை வாசனம் போகணும், அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா போதும், நல்லா வெந்து போயிடும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் நான் மல்லிச்செடியை நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் அந்த குழம்பு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் கிரேவியாக சாப்பிட்ணும் தொட்டுக்கிறதுக்கு அப்படின்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் வற்ற விட்டிங்கன்னா நல்லா கிரேவி ஆயிரும். கடைசியாக ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நீங்கள் குழம்பு பதத்துக்கு வேணும்னா இதுவே ஓகே இருக்குது. இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.